கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நான் இப்பொழுது ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வர்றார். வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு மேக சம்பவத்தை கொடுக்கிறார், அக்னி சம்பவத்தை கொடுக்கிறார். இந்த மேக சம்பவம் அக்னி சம்பவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேகம் நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். மேகம் எங்க நிற்குதோ அங்கே நின்றுவாங்க. அங்கே அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, டென்ட் அடித்து பாளையம் இறங்கி அங்கே உட்கார்ந்துருவாங்க. அவங்களுக்கு காலையில் மன்னா வரும், எடுத்து அவங்க சாப்பிட வேண்டியது. தண்ணீர் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்து அந்த பாளையம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுற்றில் இருக்கிற பாளையத்தில் 2000 முழத்துக்கு அந்த பக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உள்ள வராதபடிக்கு அப்படி ஒரு காவல் வைச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது ஒருவனுக்கும் கால் வீங்கலை. நம்பர் 1, பாதரட்சையினுடைய வாறு அறுக்கப்படலை, வஸ்திரம் பழமையாக போகலை. அங்கே வனாந்தரத்தில் டெய்லர் கடை கிடையாது. ஆமாம், காட்டன் துணியா, இது ஸ்பன்னிங் துணியா, அதெல்லாம் கிடையாது. அங்கே டெக்டைல்ஸ்லாம் கிடையாது. அப்போ பிள்ளைகள் வளர 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 வஸ்திரம் வளர்ந்துருக்குது. ஐமீன், பிள்ளைகள் வளர வளர பாதரட்சி வளர்ந்துருக்குது. பிள்ளைகள் வளர வளர முடியும் பாருங்க, அதே முடிதான் அழகாக அங்கே அங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை எங்கே இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். பாளையத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் மேலே கவனமாக இருக்கணும், மேகத்து மேலே கவனமாக இருக்கணும். அந்த அந்த பாளையத்தில் எக்காலத்தை ஊதுரைக்கு 2 பேர் இருப்பான். ஒருத்தன் அந்த மேகத்தையே பார்த்து கொண்டிருப்பான். மேகம் லேசாக அசையும் போது உடனே எக்காலம் ஊதுவான். உடனே ஜனங்கள் எழுச்சிவாங்க, பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. 2வது எக்காலம் ஊதும் பொழுது மக்கள் பிரயாணப்படணும். இப்படி மேகம் எழும்பும் பொழுது, மகிமை இறங்கும் பொழுது ஜனங்கள் பிரயாணப்படுவார்கள். கர்த்தர் எப்படி அழகாக நடத்தியிருக்காரு பார்த்தீங்களா? நமக்கு இப்படி இப்போ இந்த காலத்தில் அப்படி ஒரு நடத்த இருந்தால் எப்படி இருக்கும்? சோத்திரம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கால்நடையாக போகிறாங்க, ஒருத்தருக்கும் கால் வீங்கலை. இப்போ இருந்தாலே கால் வீங்குத. சோத்திரம். கீழே உட்கார்ந்துட்டு எழும்ப முடியல. நகரவாசிகள் ஒருவரும் வியாதிப்பட்டவர்கள் இருந்ததில்லை. ஒருவனுக்கு வியாதி கிடையாது, ஒருவனுக்கு பலவீனம் கிடையாது, எல்லாரும் ஆரோக்கியமாக வைத்திருந்தார். இப்போ நமக்கு நம்ம இப்போ என்னன்னு கேட்டா, தேவ சித்தத்தை மட்டும் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள், நலமுடன் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்வு சுக வாழ்வாய் மாறும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலவேக்காய் ஸ்தோத்திரம். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தை கவனித்து பார்த்து நடந்தார்களோ அப்படியே ஜனங்கள் உம்மை பார்த்து கவனித்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆட்கொண்டு நடத்துங்க. அப்படி வேத வசனம் பிள்ளைகளுக்கு உணவாய் மாறட்டும், ஆரோக்கியமாக மாறட்டும், ஆசீர்வாதம் மாறட்டும். இந்த காணொலியை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு நீர் 2வதாக அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாய் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நிறைவு தங்கட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.